சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு ஆண்டி. ஆண்டி என்ன சந்தேகப்படாதீங்க. தெரியாத உன்னை பத்தி. உனக்கும் மனோஜுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நான் தினம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் உன் மேல. ரோகிணி யாரையும் கஷ்டம் முத்துதான் சொன்னா. இருங்க, அடுத்து எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க போறீங்க அதானே? உங்களை பத்தி நாங்க இன்னைக்கே பேசிருக்கோமா? ரோகிணி பத்தி மட்டும் எப்படி பொண்டாட்டி பேசலாம்? சந்தேகப்பட வச்சிட்டீங்கல்ல மீனா, ஏன் இப்படி பண்ணீங்க? என் மேல அப்படின்னு உங்களுக்கு கிட்ட கேள்விப்பட்டேன். எப்படி ஹாஸ்பிடல்ல இருந்து அவங்களே உங்களை தேடி வந்து சொன்னாங்களா? இல்ல, அது விசாரிச்சு பார்த்தப்ப அவங்க ஏதோ கேஷுவலா விசாரிச்சிருக்காங்க. ரோகிணி பத்தி இவ எதுக்கு விசாரிக்கணும்? அடுத்தவங்களை பத்தி பொறன்னு பேசுறதானே இவங்க வேலை. இத பாருடி, உனக்கு இதுதான் கடைசி. இன்னொரு தடவை ரோகிணி விஷயத்துல தலை ரூல்ஸ் போட முடியாது. சீதா அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி இருக்கிறா, மீனா சுருதி கிட்ட சொல்லி இருக்கா. ஒரு கூட்டு குடும்பம்னா சந்தோஷம் துக்கம் எல்லாம். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. சரி விடு. ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தா ரகசியம்னு எதையுமே வச்சுக்க முடியாது. அப்பா சொன்ன மாதிரி அது எப்படி இருந்தாலும் வெளில வந்துடும். பார்லர் அம்மா சைடு கேப்ல கடை வெட்டிட்டு போயிடுச்சு. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. ஆனா அந்த பார்லர் அம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்படி நடந்துருந்துச்சுன்னா அது அப்பவே சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்ப பாரு, நீ தான் வாங்கி கட்டிக்கிட்ட. இனிமே இந்த பார்லர் அம்மா விஷயத்துல நீ எதுலையுமே தலையிடாது. அது கேடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி ஏதாவது உண்மை தெரிஞ்சா கூட நீ வீட்டுல சொல்லாது, அப்படியே ஒழிட்டு விடு. ஆனா ரோஹிணியே இப்படி ஒரு விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம நீ யாருக்கு தெரியும்? உங்க அண்ணனை விடுங்க. ரோஹிணி வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மட்டும் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நீ ரொம்ப வேலை டென்ஷன்ல இருக்க, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. உன் உடம்பிப்பா என்ன, உன் அப்பா ஜெயில இருக்காரு, அவரும் வந்துருவாரு. மத்தபடி நாங்க எல்லாரும் உன்னை நல்லதானமா பாத்துக்கிறோம். இல்ல ஆண்டி, என்னால அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பயந்து இருக்க முடியாது. பேசாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இல்ல ஆண்டி, அவங்களே இருக்கட்டும். நீ எதுக்குமா அட்ஜஸ்ட் பண்ணணும்? அந்த பூ கட்டுறவளுக்கு கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சு. அவன் நினைச்சத சாதிக்கணும்னு நினைக்கிறான். இந்த வீட்டுல நீயும் மனோஜும் ரவியும் சுருதியும் தான் இருக்கணும். அந்த மீனா அவ ராஜ்யம் பண்ணணும்னு கண்போ. நீ ஃபீல் பண்ணாத ரோகிணி. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க. ஆண்டியும் எல்லாரும் முன்னாடி வச்சு இன்னைக்கு தனியா போயிடலான்னு சொன்னேன். மத்தபடி உன்னை உன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணுங்கிறதெல்லாம் என் எண்ணம் கிடையாது. அந்த டைம்ல உனக்கும் சரியான வேலை எதுவுமே இல்ல, நீ டென்ஷனா வேற இருந்த. இத சொல்லி உன்னை ஹர்ட் பண்ண வேண்டாம். மனோஜ், அதான் அந்த குழந்தை தங்கலையே. அத நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு அடுத்த குழந்தை பிறக்க போதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற மனோஜ்? ஆமா, அந்த பேபி நமக்கு பிறக்காம போயிருக்கலாம். ஆனா ஃபீல் பண்ணாத, சரியா? சீக்கிரமே நமக்கு அடுத்த குழந்தை பிறக்கும். நான் அதுல கான்பிடென்டா இருக்கேன். இந்த மாதிரி ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த பேபியோட ஃபியூச்சர்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்போம். இந்த டைம்ல ஸ்கேனிங்லாம் பண்ணிருந்திருப்போம்ல. அந்த பேபியோட உருவெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நான் கண்டிப்பா மூட்டை மூட்டையா வாங்கி கொடுத்திருப்பேன். அன்னைக்கு கூட நம்ம ஷோரூமுக்கு ஸ்கூல்ல. ஏன் அழற? அழாத ரோகிணி. கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். அப்ப நான் இன்னும் கேர் எடுத்து பாத்துப்பேன்.
சாரி மனோஜ், நான் உன்கிட்ட நிறைய அந்த பேபியோட ஃபியூச்சர்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. ஆமா, ஸ்கேனிங்லாம் பண்ணியிருந்திருப்போம்ல. அந்த பேபியோட உருவெல்லாம் தெரிஞ்சுக்கி ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். தொட்டிலாம் கூட வாங்கி வச்சிருப்போம். அப்புறம் இந்த வீட்டை பேபி ப்ரூஃபா பண்ணி வச்சிருந்திருப்போம். அன்னைக்கு கூட நம்ம ஷோரூமுக்கு ரோகிணி ஏன் அழற? சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். எனக்கு என்ன பயம்? ஆண்டி பயம்லாம் இல்லன்னு சொன்னாங்கல்ல, பயம்னா என்னன்னு நான் காட்டுறேன்.